இப்போ கொஞ்சம் ஹெச்ஆர் வர சொல்லுங்களேன். 1 hour later. வாங்க மேடம் உட்காருங்க. சார் சொல்லுங்கள் சார். ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஆஃபீஸில் எல்லாருக்கும் இனிமேல் 90 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சார் 90 மணி நேரமா? ஆமாம், நான் வேலை செய்கிறேனே 7 நாள் வாரத்துக்கு. சார் இப்போ இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸை வேலைக்கு வர வைக்கிறதே பெரும் பாடாக இருக்குது. நீங்கள் 90 ஹவர்ஸ்னு வேற சொல்கிறீங்க. நீ இன்ஃபோசிஸ் கம்பெனியில் 70 மணி நேரம் வேலை செய்கிறான், எல்என்டியில் 90 மணி நேரம் வேலை செய்கிறானா, சைனாலையுமே 90 மணி நேரம் வேலைன்றது அமலில் தான் இருக்கான். இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. சரி சார், இன்ஃபார்ம் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் உடைய கோஃபவுண்டர் திரு நாராயணமூர்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஊழியர்கள் எல்லாருமே 70 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்என்டியோடைய சேர்மன் எஸ்என் சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தன்னுடைய ஊழியர்கள், அதுவும் குறிப்பாக ஐடி ஊழியர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 90 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார். இந்த வாதங்கள் எல்லாத்துக்கும் வலு சேர்க்கும் வகையில் இவங்க 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, சைனா போன்ற நாடுகளில் 90 மணி நேரம் வேலை அப்படின்றது சட்டம் அமலில் இருக்குது. இது தவிர்த்து அங்கெல்லாம் ஏன் போனோம், நாங்கள் கம்பெனியோட ஓனர்ஸ் நாங்களே வாரம் 7 நாள் வேலை செய்கிறோம். இதெல்லாம் தாண்டி நம்ம நாட்டுடைய எக்கானமி வலுப்பெறணும் அப்படின்னா கட்டாயம் 90 மணி நேரம் வேலை அப்படின்றது கட்டாயமாக்கணும் அப்படின்னு தான் இவங்க இவங்களோட வாதங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கம்பெனி ஓனர்ஸான நம்மளோட எம்ப்ளாயீஸை 90 மணி நேரம் வேலை செய்யுங்க, இல்லை 70 மணி நேரம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 70 மணி நேரம் இல்லை 90 மணி நேரம் அப்படின்றது சட்டப்படி அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சட்டமும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தொழிலாளர் சம்மந்தப்பட்ட சட்டங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இன்னும் ஒரு விஷயங்க, நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா, உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல தொழிலாளர்கள் சார்ந்த சட்டங்கள், அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த வேலை நேரம் சம்பந்தமாக எந்த சட்டங்கள்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இதில் முதலாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948. இது ஒரு ஆலையில், ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட சட்டங்கள் எல்லாமே இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் சொல்லியிருக்குங்க. ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு. இது ஒரு அலுவலகத்தில், குறிப்பாக ஐடி அலுவலகம், கடைகள், இங்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்யணும், இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இந்த ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் சொல்லியிருக்கு. மூணாவதா கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் ஆக்ட். இது ஒப்பந்த ஊழியர்கள் சம்பந்தமான ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இந்த சட்டத்தில் தான் சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து மினிமம் வேஜஸ் ஆக்ட், மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட், மைன்ஸ் ஆக்ட், பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கர் ஆக்ட், இந்த மாதிரி பல சட்டங்கள் ஒரு தொழிலாளர் எவ்வளோ நேரம் வேலை செய்யணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்குங்க. இது சட்டங்கள்லாம் வேற வேறையாக இருந்தாலும் இதில் சொல்லக்கூடிய, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஊழியர் எவ்வளோ நேரம் வேலை செய்யணும் அப்படின்றத பற்றி சொல்கிற விஷயங்கள் ஒன்றா தாங்க இருக்குது. ஒவ்வொன்றுமே தனித்தனியாக பார்த்துடலாமே. முதல்ல ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியர் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணி நேரத்திற்கு மேலே வேலை செய்யக்கூடாது. மொத்தமாக ஒரு வாரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்லேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியை கிட்டத்தட்ட ஒரு 48லேருந்து 50 மணி நேரத்திற்கு மேலே வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஓவர் டைம் பற்றியும் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் ஓவர் டைம் அப்படின்றது ஒரு வாரத்துக்கு ஒரு தொழிலாளரை 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த 12 மணி நேரம் அவங்க வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு இரட்டிப்பு சம்பளம் தரணும் அப்படின்னு ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் மட்டும் கிடையாது, மினிமம் வேஜஸ் ஆக்ட்லையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா அந்த 12 மணி நேரத்துக்கு இரட்டை சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது ஒரு தொழிலாளரை 48 மணி நேரம் ப்ளஸ் ஓவர் டைம் 12 மணி நேரம், இது எல்லாமே சேர்த்து பார்த்தாலுமே 60 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கிறதுக்கு எந்த ஒரு சட்டமும் அனுமதிக்காதுங்க. சரி, முதல்ல நம்ம ரெகுலர் ஒர்க் டைம் பார்த்துட்டோம், அடுத்தது ஓவர் டைம் பற்றியும் பார்த்துட்டோம். மூணாவது ஒரு விஷயம் இருக்குங்க. இது என்ன அப்படின்னா ரெஸ்ட் டைம் அப்படின்றது. ஒரு தொழிலாளரை தொடர்ந்து 12 மணி நேரமோ இல்லை தொடர்ந்து 9 மணி நேரமோ வேலை வாங்கிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க. ஒரு தொழிலாளருக்கு 5 மணி நேரம் வேலை செஞ்சாருன்னா அதுக்கப்புறம் கட்டாயம் மினிமம் ஒரு 30 நிமிஷமாவது அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கணும். இதுவுமே ஃபேக்ட்ரிஸ் ஆக்டும் சொல்லுது,
அதே மாதிரி ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டும் சொல்லியிருக்கு. இதே மாதிரி வீக்லி ஆஃப், அதாவது வாரத்துக்கு ஒரு நாளாவது விடுப்பு கொடுக்கணும் அப்படின்றத ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் கட்டாயப்படுத்தி இருக்குங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ இல்லை திங்கக்கிழமையோ வாரத்துக்கு ஏதாவது ஒரு நாளாவது தொழிலாளர்களுக்கு விடுப்பு அப்படின்றது கொடுக்கணும். 7 நாளும் தொடர்ச்சியாக வேலை வாங்கக்கூடாது. ஸோ இதுவுமே சட்டம் அனுமதிக்காது. சரிங்க, இதெல்லாம் சட்டம் சொல்லுது. ஆனால் நாங்கள் இதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா என்ன பனிஷ்மெண்ட், எங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் படி நீங்கள் இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு பெனால்ட்டி கொடுப்பாங்க. அந்த பெனால்ட்டி போக 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி தொடர்ச்சியாக, அதாவது இந்த பெனால்ட்டிலாம் போட்டுட்டோம் அப்போது நாங்கள் மதிக்கலை அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரைக்கும் அடிஷ்னல் பெனால்ட்டி போடுறதுக்கும் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அனுமதிக்குதுங்க. இதே மாதிரி தமிழ்நாடு ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, அதன்படி இந்த ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் அபராதம். இது தவிர்த்து 3 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஸோ இதெல்லாம் தான் தண்டனை. ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியா? ஓகே, சரி, இதெல்லாம் சட்டம் சொல்கிறதுங்க. சரி, இதெல்லாம் தாண்டி ஜென்ரலாக ஒரு ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்டிக்கலாகவே இது பாசிபிள் கிடையாதுங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு வேலை அப்படின்றது எவ்வளோ நேரம் வேலை செய்யணும் அப்படின்றத தாண்டி அந்த வேலை அப்படின்றது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக செய்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் இல்லையா? ஒரு தொழிலாளர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட 9 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் வேலை செஞ்சு, அதுவும் வாரம் 7 நாளும் வேலை செஞ்சுட்டு இருந்தால் அவர் ஸ்ட்ரெஸ் லெவல் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல அவரால் ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்புட் அப்படின்றது கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ எப்பயுமே ஒரு ஃபேமிலி ஒர்க்கு இதுக்கான ஒரு பேலன்ஸ்டு லைஃப் இருந்தால் தான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்க்கை அப்படின்றது போகும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகிறது அப்படின்றத தாண்டி ஒர்க்குமே குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ அந்த குவாலிட்டி அப்படின்றது தான் எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம். சரிங்க, இதெல்லாம் சட்டம் தானே சொல்லுது, சட்டத்தையே மாற்றினா அப்படின்னும் அதுக்கான முயற்சிகள் நடந்துச்சு. ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம தமிழ்நாட்டிலேயே டிஎம்கே கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும். அது மூலிமா வேலை நேரத்தை 9 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரமாக உயர்த்துறோம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்கான பில் பாஸ் ஆச்சு. உடனே பல எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. கூட்டணி கட்சிகளே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த பில்லுமே ஒரு 2 நாளில் திருப்பியும் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இதுக்கான முயற்சிகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டத்தின்படி 70 மணி நேர வேலைன்றதோ 90 மணி நேர வேலை அப்படின்றதோ சட்டத்துக்கு எதிரானதுங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த 70 மணி நேரம் 90 மணி நேரம் இந்த வேலை நேரம் இதை பற்றின சட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். இதே மாதிரி சட்டம் சார்ந்த பிஸ்னஸ் சார்ந்த தகவல்கள் நிறைய பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.